மிக குறைந்த ஒளி. இருள் என்பது மிக குறைந்த ஒளி. இது மகாகவி பாரதி எழுதிய வரி. எழுதி ஒட்டி பார்த்தா தெரியும் இருக்கிற கவிதைகள்ல. இது தமிழின் தொடக்க கால புதுக்கவிதை. இன்னும் சொல்ல போனால் என் பார்வையில் தமிழின் முதல் புதுக்கவிதை தான். இருள் என்பது மிக குறைந்த ஒளி அப்படிங்கிறது லேட்டஸ்ட் கவிதை. அது இப்ப வெளியிட்டாங்கல்ல சகானா சுடச்சுட, இப்பதான் வெளியிட்டாங்க. அந்த புக்ல இருக்கிற இந்த கவிதை இப்பதான் வெளியிட்ட ஒரு புத்தகத்துல இருக்கிறது தானே லேட்டஸ்ட். அந்த வகையில் லேட்டஸ்டான ஒரு கவிதை. கிட்டத்தட்ட பாரதியை போலவே எழுதியிருக்க ஒரு கவிதை. பாரதி இன்னும் சாகவில்லைங்கிறது அடையாளம் தான். பாரதி இன்னும் சாகவில்லை என்பதற்கு அடையாளம் தான். சகானா இந்த கவிதையில் சொல்றாங்க, அமாவாசை நாளில்தான் வானத்தின் அண்டத்தின் உண்மையான பாதைகள் புலப்படும். எப்போ? அமாவாசை நாளில். அமாவாசை நாளில் தான் வானத்தின் அண்டத்தின் உண்மையான பாதைகள் புலப்படும். இது கவிதை இல்ல, முடிக்கிறா பாருங்க கடைசி வரி, இருள்தான் உண்மையான வெளிச்சம். இருள்தான் உண்மையான வெளிச்சம். பாரதி சொல்கிறான், இருள் என்பது மிக குறைந்த ஒளி. அதை விட தாண்டி போறா சகானா, இருள்தான் உண்மையான வெளிச்சம். மிக குறைந்த ஒளியாக இருந்த இருள் அதுதான் வெளிச்சம் என்று தன்னை அறிவித்துக் கொள்வதற்கு ஒரு 100 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இந்த 100 ஆண்டுக்கு இடையில் கவிதை என்னவாக ஆகியிருக்கிறது என்பதை பேசத்தான் நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். சொன்னோன்னா நீண்ட உரையெல்லாம் ஆட்ட போற நினைக்கிறாங்க. 20 நிமிஷம் சொன்னார்ல, 20 நிமிஷம் தான், அதுக்கு மேல பேச வேண்டியதில்லை. கவிதையே சுருங்க சொல்கிற கலை தான். கவிதையே சுருங்க சொல்கிற கலை. பேச்சு என்பது நெடிய கலை, நாவல் என்பது பெரிய கலை, சிறுகதை சற்றை விவரித்து சொல்கிற கலை. கவிதையை பொறுத்த வரைக்கும் அப்படி குளிகை போல அடைத்து கொடுக்கிற சுண்டக்காய்ச்சிய வடிவம் சொல்லுவாங்க. மொழியின் சுண்டக்காய்ச்சிய வடிவம் கவிதை சொல்லுவாங்க. அப்ப கவிதையே மிக எளிமையானதுதான். இங்க ஒட்டி இருக்கிற ஏராளமான கவிதைகள்ல பல கவிதைகள் நான் சொல்லி எழுதின கவிதை தான் வரலாம். இது எதுக்குன்னா, என்னுடைய தேர்வின் அடிப்படையில், என்னுடைய ரசனையின் அடிப்படையில், கவிதை குறித்து எனக்கு இருக்கிற பார்வையின் அடிப்படையில் சொன்ன கவிதைகள் தான் பல கவிதைகள். இதுல ஒரு கவிதை இருக்கு, ஏரியின் மீது தவளையின் பிணம். ஏரியின் மீது தவளையின் பிணம். இனி மழைப்பாடலை யார் பாடுவார்? இனி மழைப்பாடலை யார் பாடுவார்? இதை எழுதின கவிஞர் வாத்தியார் சோலை மாயவன் என்று பொள்ளாச்சியில இருந்த, இப்போது ஊட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல பணியாற்றி கொண்டு வாத்தியார், தமிழினுடைய மிகச்சிறந்த கவிஞர்கள் ஒருத்தர், என்னுடைய நண்பர். இந்த ஏரியின் மீது தவளையின் பிணம், இது மழைப்பாடலை யார் பாடுவார்கள் என்பது பாஷோவின் கவிதைகளுக்கு இணையான, ஜப்பானிய கவிதைகளுக்கு இணையான தமிழ் ஐக்கு. அது ஒரு பக்கம் என்றால் வடிவ அடிப்படையில் அது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் தமிழினுடைய மிக உக்கிரமான சூழலியல் கவிதை. மிக உக்கிரமான சூழலியல் கவிதை. சூழலியல் கவிதைன்னு சொல்லும் போது முதலில் எழுந்து வந்த சூழலியல் கவிதை எதுன்னு சொன்னாக்கா, எங்க பகுதியில், எங்க திருச்சியில ஒரு பையன் இருக்காரு, திருவை குமரன் அப்படின்னு ஒரு பையன் இருக்காரு. சலூன் கடை வச்சிருக்காரு, முடிவெட்டக்கூடிய ஒரு கலைஞர். அவர் எழுதின கவிதை தான் தமிழினுடைய மிக முக்கியமான முதல் சூழலியல் கவிதை. ஆரம்ப காலத்துல மேலோங்கி வந்த ஏராளமான, நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த கவிதை. பட்டிமன்ற மேடைகள்ல சொல்லுவாங்க, அவர் பேரை சொல்ல மாட்டாங்க, கவிதை சொல்லுவாங்க. பெயர் குறிப்பிட்டும் பெயர் குறிப்பிடப்படாமலும் ஏராள மேடைகளில் ஒழித்த கவிதை. அது ரொம்ப சின்ன கவிதை. நம்மளாம் பாக்குற காட்சி தான். ஆத்துல மணல் அள்ளிட்டு போயிட்டே இருக்கு லாரி, கூட்டம் கூட்டமா, சாரை சாரியா, எறும்புகள் போல சாரை சாரையாய் லாரிகள் அள்ளிட்டு போற காட்சியை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். 50 வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்ணில் நீர் வருகிறது, ஆறுகள் வறண்டு கொண்டு இருக்கிற காட்சியை பார்த்து. அந்த காட்சியை அவனும் பார்க்கறான், நானும் பார்த்ததுதான், நீங்களும் பார்த்ததான். அவன் பார்த்தான். அவன் திருவையாறு ஊரை சேர்ந்தவன். திருவை குமரன் திருவையாறு. 5 ஆறு பாயிர ஊர்ல பிறந்தேன். ஒரு 6 பாயிர ஊர்ல பிறந்த எனக்கே எவ்வளவு வலிக்குதுன்னா, 5 6 ஊர்ல பிறந்தவனுக்கு எவ்வளவு வலிக்கும். அவன் தான் எழுதுனான், மணல் அள்ளி செல்லும் லாரியில் இருந்து வடிகிறது, சொட்டு கேட்டா தண்ணி ஊத்தும் அந்த மணல் வடிகிறது. எது அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம், வடிகிற தண்ணி வடியுது, அதான சொல்லுவோம். மணல் அள்ளி செல்லும் லாரியில் இருந்து வடிகிறது நதியின் கண்ணீர். நதியின் கண்ணீர். இப்படி சொன்ன முதல் தமிழுடைய முதல் கவிதைலாம் கிடையாது, பாப்புலரான முதல் கவிதை. இப்போ வெகுஜன தளத்துக்கு வந்த முதல் கவிதை ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது இந்த கவிதை தான். இந்த கவிதை பெயர் குறிப்பிட்டும் குறிப்பிடப்படாமலும் ஏராளமான மேடைகளில் ஒழித்தது. சமகால கவிதையினுடைய முகங்கள் இது ஒன்று. சமகால கவிதையினுடைய முகங்கள் இது ஒன்று. பாரதியில் தொடங்கி பிச்சமூர்த்தி கூப்பாராய் என்று நடந்து, பள்ளிக்கண்ணன் டி.கே. சிவசங்கரன் என்று பயணித்து, எழுத்து மரபு வானம்பாடி மரபு என்று வந்து, கொல்லிப்பாவை மோகினி என்றெல்லாம் இதழ்கள் மூலம் வளர்க்கப்பட்டு, இன்றைக்கு புதுக்கவிதை உச்சத்துக்கு வந்து சகானா இருள்தான் வெளிச்சம் என்று சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு. இருள்தான் வெளிச்சம் என்று சகானா டிக்ளேர் பண்ற அளவுக்கு இந்த கவிதை வந்திருக்குன்னா
சும்மா வரல. எதுவுமே தொடக்க காலத்துல பிரம்மாண்டமாக வராது. ஆனா தமிழ்ல கவிதை தொடக்க காலத்திலே பிரம்மாண்டமா வந்துச்சு. தமிழ் கவிதைக்கான மொழி, கவிதையான மொழி, எல்லாவற்றையும் கவிதையாக சொன்ன மொழி. தமிழ்ல தொடக்க காலத்திலே பிரம்மாண்டமான கவிதைகள் தான். இன்றைக்கும் நீ உலக கவிதை மரபு எந்த மொழியில் எடுத்துக்கொண்டாலும் சங்க இலக்கியத்துக்கு நிகரான கவிதைகள் உலக இலக்கியங்கள்ல உள்ள மொழிகள் வெகு சொற்பம். இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழுக்கு ஞானத்து வேறு சில மொழிகள் இருக்கு, மிக சொற்பம், மிக சொற்பம். அந்த அளவுக்கு தமிழ் கவிதை தொடங்கும் போதே ரிச்சா வந்தது. ரொம்ப வளமான மரபு சார்ந்த தமிழ் கவிதை. அப்படிப்பட்ட தமிழ் கவிதை இன்றைக்கு அடைந்திருக்கிற உயரங்களை எடுத்தோன்னு வரல. நடுவுல ஏற்றமும் தாழ்வுமாக அப்படியே வந்துச்சு. பாரதி பாரதிக்கு நீங்க பாரதியை பத்தி பேசுறோம். பாரதி 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 திருமணம் போட்டோ வச்சிருக்கோம். திருமணம் கவிதை சொல்றோம். பாரதி அதை சொன்னார் இதை சொன்னான்னு சொல்றோம். பாரதிக்கு முன்னால் 500 வருஷம் எவனாவது பேர் சொல்ல முடியுமா நம்மளால? 100 வருஷம் முன்னாடி பாரதி காலத்துல பாரதியோட ஆகலாமா? எவன் பேராக நமக்கு தெரியுமா? ஏன் தெரியல. அவன் கூட இருந்த 10,000 பேர் இருந்திருப்பான் தமிழ்நாட்டுல. நிச்சயமா என் காலத்துல 1 லட்சம் பேர் இருக்கான். பாரதி காலத்துல ஒரு 10,000 பேர் இருந்திருப்பான். ஏன் ஒரு பேர் நமக்கு தெரியல? பாரதிக்கு முன்னாடி 50 வருஷம் முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி, 150 வருஷம் முன்னாடி, 200 வருஷம் முன்னாடி எவன் பேருமே நமக்கு தெரியல. அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஔவையாரு, கம்பர், வள்ளுவர், சிலப்பதிகாரம், மணிமேகலை இப்படி போகிறது. ஏன் யாருமே இல்லையா? இருந்தான். யார் பேரும் தெரியல. ஏன் யார் பேரும் நமக்கு தெரியல? இருட்டடிக்கப்பட்டானா? இருக்கலாம் இல்ல. எழுதவே இல்லையா? எழுதாம இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஒரு மொழியில எழுதாம இருக்கிற ஒரு சூழல் இருக்கவே இருக்காது. எழுதிதான் ஆனா ரீச் ஆகல. நடுவுல ஏதோ காலத்தின் மாய திரைகள் நடுவில் மறைத்திருக்கு. மக்களிடமிருந்து கவிதை அந்நியப்பட்டு இருந்தது. மீண்டும் அதை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவன் என்பதனால்தான் பாரதி மகாகவியாம். அங்கதான் மேட்டர். நீங்க கவிதையை என்னவாக பார்க்கிறீர்கள், கவிதையை என்னவாக அணுகுகிறீர்கள்? கவிதையை ஒரே கேள்வி என்னன்னா, கவிதையை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? கவிதைங்கிறது ஒரு இலக்கிய வடிவம், ஒரு மொழியியல் கட்டமைப்பு. ஓகே, அதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கிறதா? கவிதையை வச்சுட்டு முதுகு சூரிய போறியா, போர்வாளாக பயன்படுத்த போறியா? ரெண்டையும் செய்யலாம். கவிதையை முதுகு சூரியவும் பயன்படுத்தலாம், போர்வாளாகவும் பயன்படுத்தலாம். நீ என்ன செய்ய போறாங்கிறதா? பாரதி போர்வாளாக பயன்படுத்தினான், பாரதிதாசன் போர்வாளாக பயன்படுத்தினான், தமிழ் மொழி போர்வாளாக பயன்படுத்தினான். அதனால் அவர்கள் காலத்தில் மகாகவிகள் என்று இருந்தார்கள். கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை தோடு உடைத்து அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியோட புகழ்பெற்ற கவிதை இருக்கு. எழுதப்பட்டு 60 வருஷம் தாண்டிடுச்சு. 75 வருஷம் ஆச்சு அந்த கவிதை எழுதி. 75 வருஷம் ஆச்சு. மேதனத்தை பத்தி எழுதின கவிதை. நான் கூட கம்யூனிஸ்ட் கவிஞர் தான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள் கவிஞர் நண்பர்கள் கொஞ்சம் பேர் பிரியத்தின் காரணமா சொல்லிட்டு இருக்கான். நம்ம நம்புற மொழியா கொஞ்சம் பேர் சொல்றான். ஆனாலும் கூட நம்மால் கூட எழுத முடியவில்லை. இன்டர்நெட் காலத்துல இருக்கோம். ஆண்ட்ராய்டு போன்ல எதை கேட்டாலும் வருது, கூகுள்ல எந்த தகவல் கேட்டாலும் வருது. இந்த காலத்தில் கூட நம்மால் எழுத முடியாத ஒரு கவிதையை 25 ஆண்டுகளுக்கு முன்னால் என் முன்னோடி, என் தந்தை தமிழ் மொழி எழுதி இருக்கிறான் என்று சொன்னால் மறக்கவே முடியாது. தமிழ் மொழி மகாகவி. ஆனால் துயரம் என்னவென்றால், அவன் இறந்து 60 ஆண்டுகள் மௌனத்தின் புதை சேற்றுக்குள் புதைந்து கிடந்தான். நூற்றாண்டு தமிழ் மொழியில் 100 கொண்டாடப்பட்ட போதுதான் அந்த சேற்றில் இருந்து, அந்த புதைகுழியில் இருந்து அவனை அப்படியே மேலெழுத்து கொண்டு வந்து மீண்டும் காட்ட வேண்டும் தமிழ் சமூகத்துக்கு. ஏன்? காரணங்கள் உண்டா? ஏராளமான காரணங்கள் உண்டு. சில முக்கியமான காரணங்கள் உண்டு. அதுல நம்ம சப்ஜெக்ட், அதுல வேற ஒரு முறை பேசணும் விரிவா. அப்ப தமிழ் கவிதை மரபுல தமிழ் மொழி, பாரதிதாசன், பாரதி இப்படி ஒரு வீரம் சரிந்த, ஒரு போர்க்குணம் சரிந்த மரபு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அழகியல் சரிந்த ஒரு இது இருக்கு. எப்போதுமே ஒண்ணு மட்டும் கவிதை கிடையாது. எப்போதுமே எப்ப பார்த்தாலும் அறுவாள் சுத்திட்டே இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் போர்வாளாவே சுத்திட்டு இருக்க முடியாது. வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் வேணும். அப்ப இனிமையான விஷயங்கள் வேணும். காதல் கவிதைகள் எழுதணும், இயற்கை கவிதைகள் எழுதணும், வேறு பல பிரச்சனைகள் பற்றி சொல்லணும், மனம் சார்ந்த அகம் சார்ந்த உணர்ச்சிகளை பேசணும். எல்லாத்துக்கும் கவிதையில் இடம் உண்டு. எனக்கு கவிதைகள் பற்றி ஏராளமான கருத்துக்கள், ஏராளமான இலக்கணங்கள் காலத்தோடு வந்துட்டு இருக்கோம். இப்போதுமே நான் சொல்லுவேன், 1000 இலக்கணங்கள் வகுக்கப்பட்ட பிறகு 1001வது கவிதை அந்த அத்தனை இலக்கணத்தை மறுத்து புதிய இலக்கணத்தை தேடுகிறது. அப்ப இலக்கணத்தை உடைப்பதுதான் கவிதையோட வேலையா இருக்கு. கவிதை என்பது எப்போதுமே எல்லைகளை ஏளனிக்கும் புயற்பருந்து. இந்த வரி பிரம்மராஜனுடைய வரி. எல்லைகளை ஏளனிக்கும் புயற்பருந்து அப்படின்னு பிரம்மராஜனோட ஒரு வரி உண்டு. எல்லைகளை ஏளனம் செய்கிற புயற்பருந்து அப்படிங்கிறது. இந்த எல்லைகளை ஏளனிக்கும் புயற்பருந்து தான் கவிதை. அப்ப கவிதைக்கு எத்தனையோ இலக்கணங்கள் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச இலக்கணம் ஒண்ணு உண்டு. அது சமீப காலத்துல இறந்து போனேன். இப்பதான் 2 வருஷம் முன்னாடி இறந்து போனாரு ஒரு கவிஞர். பொறாமைக்குரிய கவிஞர். எனக்கு 102 வயசு உயிரோடு இருந்தாரு. 102 வயசு உயிரோடு இருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்ந்து செல்வமும் சில 60 பேர குழந்தைகள், 4-5 மனைவிகள், 7-8 காதலிகள், இப்படி சந்தோஷமா வாழ்ந்த ஒரு மனிதன். இங்க இருந்து அடிச்சு கொண்டு வாங்க. லத்தீன் அமெரிக்கால சிலி நாட்டு கவிஞர் நிக்கனோர் பர்ரா என்று ஒரு சிலி நாட்டு கவிஞர். எதிர்ப்புரட்சி கவிதைகளுடன் நாயகன் என்று அவரை சொல்வார்கள். அவர் யார் எழுதினார் கவிதையில? கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர் ஒரு இலக்கணம் சொன்னார். அவர் கவிதையா சொன்னார். எனக்கு பிடித்த கவிதை தான்.
அவர் சொல்லுவாரு, நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதுங்க, எப்படி வேண்டுமானாலும் எழுதுங்க, உங்களுக்கு எந்த பாணி வருகிறதோ எப்படி வேண்டுமானாலும் எழுதுங்க. கவிதையில் விளக்கப்பட்ட கனி என்று எதுவுமே இல்லை, எல்லாமே அனுமதிக்கப்பட்டதான். ஒரு பாதை தான் சரியானது என்று சொல்லி சொல்லி ஒரு பாதை தான் சரியானது என்று சொல்லி சொல்லி பாலத்துக்கு கீழே யாராலும் ரத்தம் ஓடிவிட்டது. அதான் முக்கியமான வரி. ஒரு பாதை தான் சரியான பாதை என்று சொல்லி சொல்லி பாலத்துக்கு கீழே ஏராளமான ரத்தம் ஓடிவிட்டது அப்படின்னு சொல்லுவார். கடைசியா சொல்லுவார் டிக்ளேர் பண்ணி, உங்களிடம் என்ன கவிஞர் என்ன பண்ணணும்னா, உங்களிடம் ஒரு வெள்ளைத்தாள் தரப்பட்டிருக்கிறது, உங்களிடம் ஒரு வெள்ளைத்தாள் தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை மேலும் சிறப்பாக்க வேண்டும், அவ்வளவுதான். உங்களிடம் ஒரு வெள்ளைத்தாள் தரப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் மேலும் சிறப்பாக்க வேண்டும், அவ்வளவுதான் அப்படின்னு இந்த கவிதை சொல்றாரு. ஒரு பொதுவான வரையறை போட சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கவிதை இப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கவிதை இப்படி இருக்க வேண்டும். கோதுமை வயலில் ஒரு பெண்ணை போல, கோதுமை வயலில் ஒரு பெண்ணை போல. ஏன் கோதுமை வயலில் ஒரு பொண்ணை போல கவிதை இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னதான் சொல்ல வர்றாருன்னா, ஒரு பெண் ஒப்பனை அறையிலிருந்து வெளியே மாதிரி இருக்கக்கூடாது, மணப்பெண் அறையிலிருந்து வெளில வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, நடிகை அப்படி திரையிலிருந்து இறங்கி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு இளவரசி அல்லது அரசி சர்வ அலங்கார பூச்சிதையாக இறங்கி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. இயல்பாக ஒரு விளிம்பு நிலையை சேர்ந்த பெண் தனக்குள் ஏதோ ஒரு பாடலை முணுமுடித்துக் கொண்டு அல்ல தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை நினைத்துக் கொண்டு கையிலே ஒரு அறிவாளை வைத்துக் கொண்டு கோதுமை வயலிலே கதிர் எடுத்துக் கொண்டு இயல்பான அழகோடு இயல்பான தோற்றத்தோடு இயல்பான உழைப்போடு இருப்பா இல்லையா? அந்த கவிதை அப்படி இருக்கணும் அப்படின்னு. கவிதை இப்படி இருக்க வேண்டும், கோதுமை வயலில் ஒரு பெண்ணை போல அப்படின்னு சொல்லிட்டு நானா இருந்தா அந்த இடத்துல என்ன வரி போட்டு இருந்த அடுத்து இல்லை என்றால் அது கவிதை இல்லைன்னு சொல்லுவேன், இல்லை என்றால் அது கவிதை இல்லைன்னு சொல்லுவேன். அவர் அதை சொல்லலை, இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை, அது கவிதை இல்லைன்னு சொல்ல. கோதுமை வயலில் ஒரு பெண்ணை போல இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது கவிதை இல்லைன்னு சொல்லல. நானா இருந்தா அப்படி சொல்லியிருப்பாரு. சாதாரண நாள் அவர் சாதாரண நாள் இல்லை, எதிர்ப்புரட்சி நாயர். இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை. இதுதான் கவிதைகளை பற்றி புரிஞ்சு கொண்டு விஷயம். நம்ம நம்ம கவிதை பத்தி பேசுற இடங்கள்லையும் சரி, மாநாடுகள், கூட்டங்கள், புத்தக கண்காட்சிகள் எல்லா இடத்துலையும் பேசுறோம் இல்லையா? ஒரு குறை உண்டு. கேரளாவில் பாத்தீங்கன்னா கவிஞர்கள்லாம் பயங்கரமா மரியாதை கொடுப்பாங்க, எழுத்தாளர்கள் கவிஞர்களுக்கெல்லாம். கர்நாடகாவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 1000-2000 புத்தகம் வைக்கும். தமிழ்நாட்டில் கவிஞர்களை யாரும் மதிக்கிறது இல்லை. அப்படியெல்லாம் சில குறைகள் ஆனாங்க ஒழிப்பதை என்னால் கேட்க முடியுது. கவிதைக்கு மரியாதை இல்லை, கவிதைக்கு மதிப்பு இல்லை, கவிஞனை யாரும் மதிக்கிறது இல்லை. உண்மை இருக்கா அப்படின்னா பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கு. எல்லா உண்மையிலும் பாதி பொய் இருக்கு, எல்லா பொய்யிலும் பாதி உண்மை இருக்கு. அதுதான் அண்ணனோட மொழி. அது எல்லா உண்மையிலையும் பாதி பொய் இருக்கு, எல்லா பொய்யிலையும் பாதி உண்மை இருக்கு. அப்படி இதுல இருக்கு. இதுல என்ன உண்மை எது பொய்னா, கவிஞர்ல மதிக்கிறது இல்லை சமூகம், பொது சமூகம். ஏன் மதிக்கிறது இல்லை? கவிஞர் பொது சமூகத்தை மதிக்கிறது இல்லை. நீ மனிதர்களை மதிச்சாதனே அவன் ஒன்ன மதிப்பான். நீ எழுதுற எந்த கவிதையாக அவனை பத்தி எழுதியா, அவனுடைய பிரச்சனைகளை பத்தி, அவனுடைய உணர்வுகளை பத்தி, அவனுடைய அபிலாஷைகளை பத்தி எழுதிருச்சா? அது ஒரு பக்கம்னா, முதல்ல அவனுக்கு விளங்குற மரியாதை எழுதிருச்சா, அவனுக்கு புரிய மரியாதை எழுதிருச்சா? இருண்மையும் ஊடகமும் பதிதீவிர கற்பனைகளும் எவனுக்குமே புரியாத மொழி கட்டமைப்புகளும் போட்டு வச்சு கவிதைங்கிற பேர்ல மோட்டு வேலையை பார்த்துட்டு 3/4 மணி நேரம் எழுதிட்டு, ஆனா அவன் படிக்கல, புரிஞ்சுக்கல, என்னை மதிக்கல, எனக்கு சாகித்ய அகாடமி விருது தரல, ஞானபீட விருது தரலாம், எவன் கொடுப்பான்? எவன் மதிப்பான்? முதல்ல புரியுற மாதிரி எழுத கத்துக்கணும். முதல்ல புரியுற மாதிரி எழுத கத்துக்கணும். புரிஞ்சாதான் கவிதை, புரிஞ்சாதான் கவிதை. அதனாலதான் சொல்றது கோதுமை வயலில் ஒரு பெண்ணை போல. கோதுமை வயலில் ஒரு பொண்ணை போல எளிமையா இருக்குன்னா அப்பதான் புரியும். நான் நிஜமா சொல்றேன், நிறைய பேர் நினைச்சிட்டேன் ஊடகமான பயங்கரமா எவனுக்குமே புரியாம எழுதுறதுதான் உயர்ந்த கவிதை. அதெல்லாம் உண்மையே கிடையாது. இதுவரை உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மிகச்சிறந்த ஆழமான அற்புதமான கவிதைகள் என்று கவிஞர் என்று பெயர் பெற்றவர்களோட மிக நுட்பமான கவிதைகள் எல்லாமே மிக எளிய மொழியில் அமைது. அதான் உண்மை. நல்லா படிச்சவனுக்கு தெரியும், அறகுறையா படிச்சவனுக்கு தெரியாது. நல்லா படிச்சவனுக்கு தெரியும், இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட கவிதைகள் எல்லாம் மிக எளிய மொழியில் சொல்லப்பட்டவை, சாதாரணனுக்கு புரிகிற விதத்தில் சொல்லப்பட்டவை அப்படிங்கிறது தான். அப்ப கவிதைகள் எளிமை மட்டும்தான் ஒரு டைமென்ஷன். ஆனா எளிமை ஒரு முக்கியமான டைமென்ஷன். எளிமைதான் வலிமை. எளியதுதான் வெல்ல வேண்டும், வலியது வெல்லக்கூடாது. வலியதே வாழும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க ஒரு விஷயத்த. டார்வின் சொன்னாரு, என்ன சொன்னாரு? வலியதே வாழும் சொன்னாரு. டார்வின் அப்படியா சொன்னாரு? எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல, வலியதே வாழும் சொல்ல. தப்பான மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷும் தெரியாம தமிழும் தெரியாம இருந்தா வேணா மொழிபெயர்த்துக்கலாம். இங்கிலீஷும் ஒழுங்கா தெரியாம தமிழும் ஒழுங்கா தெரியாத மொழிபெயர்ப்பு. அவர் வலியதே வாழும் என்று சொல்லவில்லை, தகவமைத்துக் கொள்வதே வாழும் சொன்னார். சூழலுக்கேற்ப, காலத்துக்கேற்ப, அந்த 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 இது இருக்கு, அந்த கட்டமைப்புக்கேற்ப, அந்த காலத்துக்கேற்ப எது தன்னை வடிவமைத்துக் கொள்கிறதோ அது வாழும்ன்றதா சொன்னார். அப்படி பார்த்தா வலியது வாழும்னா வாழாது. அவர் சொன்ன இலக்கணத்துப்படி எளியதுதான் வாழும். ஒரு உதாரணம் தான், டைனோசர்.
உலகத்திலேயே மிக வலிமை வாய்ந்த ஒரு உயிரினம் சொன்னா நம்ம டைனோசர் பார்க்கல தான் பார்த்தோம். அதை நம்ம காலத்துல இல்ல, அது அழிஞ்சு போச்சு. ஏன் அழிஞ்சுன்னா ரொம்ப வலிமையானது, அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஏன் அழிஞ்சு போச்சு? ரொம்ப வலிமையானது, அதனால அழிஞ்சு போச்சு. அதனால வாழ முடியாத அளவுக்கு வலிமையானது. எது தன்னை மிகவும் வலிமையாக காட்டுதோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏகாதிபத்தியம் போல விரைவில் அழிய போறதெல்லாம், விரைவில் அழிய போறது. எது இன்னைக்கு எளியது போல தெரியுதோ அதெல்லாம் மிக பிரமாதமா மாறப்போகுது. அதுதான் உலகத்தில் நடக்க போகுது. அப்ப நான் நம்புறேன். எதுக்கு சொல்றேன்னா, டைனோசர் அழிஞ்சு போச்சு. 2.5 லட்சம் வருஷம் ஆன பிறகும் அழியாத ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இருக்குன்னா கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சி அழியல. யோசிச்சு பாருங்க, கரப்பாம்பூச்சி டைனோசர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கரப்பாம்பூச்சி அழியவே இல்லை, டைனோசர் அழிஞ்சு போச்சு. தன்னுடைய உடலின் சுமை தாங்க முடியாமல் தானே அழிந்த உயிரினம் அது. எதெல்லாம் தலையில கடன் ஏற்றுக்கொள்கிறதோ அது அழிஞ்சிடும். எதெல்லாம் உடல்ல கடன் ஏற்றுக்கொள்கிறதோ அவெல்லாம் அழியும். அழகியல் என்கிற பேர்ல அதிகாரத்தில் போய் எதெல்லாம் சிக்குதோ அதெல்லாம் அழியும். இதைத்தான் தத்துவம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது, கவிதை சொல்லுகிறது. புரிஞ்சுக்கிறதுல அதான் பிரச்சனை. சொல்லிட்டு தான் இருக்கு, நம்ம மனுஷன் புரிஞ்சுக்கிறதுல அதான் பிரச்சனை. கவிதை இதை நோக்கி போகணும். அதை நான் சொன்ன நிக்கரோர் பர்ரா சொல்லுவாரு, கரப்பாம்பூச்சி கவிஞன்னு சொல்லுவார். கரப்பாம்பூச்சி கவிஞரிடமிருந்து கவிதையை காப்பாற்றணும் அப்படிம்பாரு. கவிதை யாராக்கெல்லாம் காப்பாற்றுன்னு சொல்லும் போது இந்த கரப்பாம்பூச்சி கவிஞர் ரொம்ப ஆபத்தான அப்படிம்பாரு. அல்ல வரவேற்பறை கவிஞர்னு ஒன்று சொல்லுவாரு. யாரா வரவேற்பறை கவிஞர்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நான் சொன்னாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன மாதிரி கவிஞர்னு. பார்த்தா முதல்வர் கூட பெரிய பெரிய அதிகார மையங்கள் கூட அவங்க கூட பக்கத்துல இருந்து போட்டு இருப்பான். அவங்களை உட்கார வச்சுதான் கவிதை படிப்பான். அப்படியே தன்னை காட்டிக்குவான் பெரிய ஆளா. ஏசி ரூம்ல தான் உட்காருவாங்க, சூட்ல உட்காந்து தான் கவிதை எழுதுவாங்க, டிவியில மட்டும் தான் கவிதை படிப்பாங்க. வருவாங்க போவாங்க, போட்டோ எடுப்பாங்க, அப்படி இருக்கும். அது போட்டோ ஷூட் கவிஞர். அவங்களதான் வரவேற்பறை கவிஞர்னு சொல்றாரு. அந்த வரவேற்பறை கவிஞர்கிட்ட இருந்து கவிதையை விடுவிக்கணும். விடுவிச்சு எங்க கொண்டு வரணும்னா சதுக்கு கவிதைகளை நோக்கிப்பார். முஸ்தபா நேத்தில இருந்து மூச்சை போட்டு இருக்காருல்ல, மீண்டும் கவிதைகளை நாம் மக்களிடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் வடிவத்துக்கு கவிதையை நகர்த்த வேண்டாம். சும்மா சொல்றதில்ல. உண்மையில் அது உள்ளார்ந்த விருப்பத்திலும் சொல்றதில்ல, தேவையிலும் சொல்றது. இந்த காலகட்டத்தில் இந்த தேசம், நம்முடைய காலம், நம்முடைய யுகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய பேரழிவுகள், அவலங்கள், இதுல இதெல்லாம் மனுஷனை தப்பிக்கணும்னா இதுல இருந்து உயிர்கள் தப்பிக்கணும். மனுஷன் எடுத்த விடுங்க, அவன் தொலைஞ்சு கூட போட்டோம், உயிர்கள் கூட அழியுது சேர்ந்து. எந்த பாவமும் செய்யாத உயிர்கள் அதெல்லாம் சேர்ந்து அழியுது. அந்த உயிர்கள் எல்லாம் தப்பிக்க வேணும்னா நீங்க போக்குவரத்து எழுப்ப வேண்டிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் வழக்கம் போல போய் நம்ம எழுதி காப்பாது, மோட்டு வேலை பார்த்துட்டு எழுதிட்டுருக்கான். இப்ப இந்த மாதிரி கவிதை காப்பாத்தி மக்கள் மயமா கவிதை ஆக்குறதுங்கிறது ஒண்ணு, நம்முடைய காலத்தினுடைய தேசத்தை காப்பாற்றுவது, நிலங்களை காப்பாற்றுவது, வளங்களை காப்பாற்றுவது, உயிர்களை காப்பாற்றுவது. அப்பதான் கவிதையை காப்பாற்றுவது. இதெல்லாத்தையும் விட்டுட்டு கவிதையை காப்பாற்ற நிலம் போன பிறகு, வளம் போன பிறகு, உயிர் போன பிறகு, மனித இனம் போன பிறகு கவிதை வச்சு என்ன மாறிட என்ன மாரடிக்க முடியாது, மல்லவிட முடியாது. அப்ப கவிதையோ இலக்கியமோ மனித சமூகத்துக்கானது, மனிதர்களுடைய வாழ்வுக்கானது. இந்த உயிர் நேயம் என்பது அடிப்படையானது, மனித நேயம் என்பது அடிப்படையானது, விடுதலை குறித்த அந்த அரசியல் என்பது முக்கியமானது. இதையெல்லாம் கவிதைகள் பேச வேண்டும் அப்படிங்கிறதுலாம் முக்கியமான விஷயம். சரி, இது மட்டும் தான் கவிதை இல்ல, பல விஷயங்கள் கவிதையில் எதை வேணா சொல்ல முடியும்னு சொல்றோம்ல, எதை வேணா சொல்ல முடியுமா? முடியும். தபேலா வாசிக்கலாம். ஒருத்தன் தபேலா வாசிக்கிறான், தபேலாவை தட்டுறான், டம சத்தம் கேட்குது, அவனுடைய விரல் அந்த தோல்ல படுது, அந்த ஒளி நம்முடைய காதுகள்ல வந்து விழுது, நமக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குதுன்னா அந்த ஒளி நம்ம காதுகள்ல வந்து ஒரு விஷயத்தை, ஒரு வேதி மாற்றத்தை நிகழ்த்துது. என்ன மாற்றத்தை நிகழ்த்துதுன்னா தட்டுது. நம்ம காதுகளே உள்ள நுழைஞ்சு நம்முடைய மூளையில ஞாபக பொத்தான் இருக்கு, பட்டன் இருக்கு, நம்ம இதுல மவுஸ்ல இது பட்டன் இருக்கு மாதிரி இருக்கு, அதை தட்டுது. அது இயல்பா கிடையாது. இது அப்படியே கவிதை இருக்கா. நம்ம பிரம்மராஜன் எழுதியிருக்காரு, வீசி அரைந்து என்ன பண்றான், கதால எப்படி அறிகிறான், வீசி அரைந்து நினைவின் ஜன்னல்களை தாக்கும் விரல்களின் மழை. வீசி அரைந்து நினைவின் ஜன்னல்களை தாக்கும் விரல்களின் மழை. இப்படி சொல்ல முடியும் கவிதையில. கபேலா வாசிக்கிற அனுபவத்தை ஒரு நாள் கவிதையாக்க முடியும். புல்லாங்குழல் வாசிக்கிற அனுபவத்தை கவிதையாக்க முடியும். ஆக்க முடியுமா? முடியும். ஆக்கலாமா? ஆக்கலாம், தப்பு இல்லை. இயற்கையை பாட முடியும், பாடலாமா? பாடலாம், தப்பு இல்லை. இருளை பாடலாம், ஒளியை பாடலாம், எல்லாத்தையும் பாடலாம். மக்களை பாடணுமா இல்லையா? மனிதர்களை பாடணுமா இல்லையா? பாடியே தீர வேண்டும் அப்படிங்கிறதா அது. நீ மக்களை பாடும்போது மக்கள் உன்னை கவனிப்பார். நீ சமூகத்தை பாடும்போது சமூகம் உன்னை அங்கீகரிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மக்கள் கவிஞர், நீ கரப்பாம்பூச்சி கவிஞர், டைனோசர் கவிஞர் யாருமே கிடையாது. அப்ப கவிதை சமூக பிரச்சனையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 2 நாள் முகாமினுடைய நோக்கம் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இதை எதுக்காக சொல்றேன்னா, தமிழ் கவிதை மரபுல 2 விஷயம் இருந்துச்சு. எழுத்து மரபு, வானம்பாடி மரபு என்று ஏராளமான பத்திரிகைகள் இருந்துச்சு. அதுல வானம்பாடி என்கிற விலையில்லா கவிமடல் அப்படிங்கிற அந்த பத்திரிகை இயக்கமும், அது சார்ந்து எழுதுகிற 100கணக்கான கவிஞர்களும், குறிப்பாக 50 கவிஞர்கள், வாசகர்களோடு சேர்த்து 100கணக்கான கவிஞர்களும்
அதற்கு மாறாக எழுத்து என்கிற பத்திரிகை சிசு செல்லப்பா என்கிற கவிஞர் நடத்திய எழுத்து என்கிற பத்திரிகை, அதன் மூலம் உருவான கவிஞர்கள் என்று ஒரு 2 பிரிவு இருக்கு. அந்த 2 பிரிவுக்கும் இடையிலே ஒரு சீன பெருஞ்சுவர் போல ஒரு பெரிய சுவர் இருந்துச்சு. அவர்கள் அக உணர்ச்சிகளை மட்டும்தான் பாடுவார்கள், அவர்கள் தனி மனித புலம்பல்களை மட்டும்தான் பாடுவார்கள், அவர்கள் தத்துவம் ஆன்மீகம் தொன்மம் என்று எதையோ பாடுவார்கள். அதற்கு மாறாக இவர்கள் இந்த வானம்பாடி கவிஞர்கள் சமூக பிரச்சனையோடு வேலையில்லா திண்டாட்டத்தை பாடினார்கள், வரதட்சணையை பாடினார்கள், பெண் விடுதலையை பாடினார்கள், பெண் கல்வியை பாடினார்கள். இவர்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய இரும்பு சுவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை உண்டு. அது ஒரு பிரச்சனையா தான் இருந்துச்சு. அப்ப திகாசி தோழர் தான் எழுதினாங்க. தோழர் அப்பா திகாசி தெளிவாக எழுதினார். புதுக்கவிதை அப்ப திகாசி 1968 ஆமா கண்ணதாசனோட அப்பா 1968 அவர் எழுதுறாங்க, புதுக்கவிதை தேவைதான், நவீன கவிதை தேவைதான், காலத்துக்கேற்ற கவிதை தன்னுடைய அகத்தையும் முகத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, புதிய புதிய நுட்பங்களை கையாள வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க ரொம்ப தெளிவா. ஆனால் சமகால புதுக்கவிகள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர்கள் பல பேர் நவீன பத்திரகிரியாகவும் நவீன சித்தர்களாகவும் நவீன அழுகுடி சித்தர்களாகவும் மாறி புலம்பல் தத்துவங்களை, விரக்தியை முன்வைக்கிற தத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையது அல்ல, இது ஏற்புடையது அல்ல. கவிதை இன்னொரு பக்கத்தையும் பேச வேண்டும் என்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக முன் வச்சாங்க. அதைத்தான் நம்ம பேசணும். இந்த 2 நாள் முகாமுடைய நோக்கமாக மையமாக அதுதான் இருக்கு. கவிதையில அதை எழுதக்கூடாது, இதை எழுதக்கூடாது, எதை வேணா எழுதலாம், ஆனா இதை புறக்கணிக்க கூடாது. நாம என்ன பிரச்சனைனா, தமிழ்ல முக்கியமான கவிஞர் அப்படின்னு யாரை வேணா கேட்டு பாருங்க, போய் ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. அது ரொம்ப பழைய பட்டியல், செத்து 30 வருஷம் ஆச்சுலாம் அந்த பட்டியல் தான் கொடுப்பாங்க. 10 இப்ப இருக்க எவன் பேரையும் சொல்ல மாட்டேன். செத்து 30 வருஷம் அந்த பேரெல்லாம் கொடுப்பாங்க. வரிசா நகுலன், ஞானபூத்தன், நான் பிச்சமூர்த்தி, ஆத்மானம், பிரமிழ், போனா போதுன்னு ஆத்மானம் சேர்த்து வச்சுக்காங்க. கண்ணதாசன் பேரை கூட நிறைய பேர் சொல்றது எனக்கு தெரிஞ்சு. ஒரு பெரிய பட்டியல் வச்சுக்காங்க. அந்த பட்டியல் வச்சா அது வந்து ஒரு 30 வருஷம் மட்டும் நின்று போச்சு. அந்த பட்டியல் அது ஸ்டக் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு இருக்க எவன் பேரையும் சொல்றது இல்லைங்க. இன்னைக்கு எழுதுறத படிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. நவீன கவிதைன்னு சொல்றாங்க. வசன கவிதை புது கவிதையா இருந்துச்சு, புது கவிதை நவீன கவிதையா இருந்துறான். என்கிட்ட கும்பகோணத்துல கேட்டாங்க, தலைவர் எனக்கு சந்தேகமா இருக்கு, இலக்கணம் வேண்டாம்னு தான் புது கவிதை வந்துச்சு, அதுல என்ன இப்ப நவீன கவிதைன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அது ஒண்ணு எனக்கு அவ்வளவா சரியா புரியல, எனக்கே கல்ல கொஞ்சம் குழப்பம் இருக்கு. 40 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், எழுதிட்டு எனக்கு குழப்பம் இருக்கு. ஆனா நான் புரிஞ்சுட்டு வரைக்கும் என்னன்னா, புரிஞ்சுதுன்னா புது கவிதை, புரியலன்னா நவீன கவிதை. நான் பார்த்த வரைக்கும் நான் புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுதுன்னா புது கவிதை, புரியல சரியா விளங்கல அப்படின்னு சொன்னா நவீன கவிதை. அப்படி சொல்றாங்க கொஞ்சம் பேர். அது என்னன்னு தெரியல, நான் சொல்லி தப்பிக்கதான் முடியும். தெளிவா அது சொல்லிட முடியாது. அவன் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, யாரையும் சொல்ல முடியாது, அடிக்க வந்துருவாங்க. நம்ம நண்பர்கள் வேற பல பேர். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம என்னதான் புரியணும், கவிதை புரிய வேண்டும் என்பது ஒன்று, வெகுமக்களை நோக்கி நகர வேண்டும் என்பது இன்னொன்று. வரவேற்பறை கூடங்களில் நின்று விடாமல், அதிகார மையங்களுக்கு சாமரம் வீசுகிற வேலையை செய்யாமல், எளிய மக்களை நோக்கி, மக்களினுடைய வாழ்வை நோக்கி, விடுதலை நோக்கி நகர வேண்டும் என்பது இன்னொன்று. அப்போதுதான் அவர்கள் உன்னை மதிப்பார்கள், நீ அவர்களை மதிக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒன்று. இப்படி எல்லாம் பேசும்போது அதுக்காக வேண்டி நீர்த்து போகவும் விட்டுறக்கூடாது. அதுக்காக வேண்டி வசனத்தை கவிதைன்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு 10 பக்கத்து எழுதி வந்து பெரியவர்களே நண்பர்களே வாசிட்டு அதை கவிதைன்னு சொல்லக்கூடாது. பெரியவர்களே நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் முற்போக்கு கவிதை இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 10 பக்கத்து நான் வாசிட்டு இத்துடன் கவிதை நிறைவு பெறுதுன்னா செருப்பா அடிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்ப கவிதைக்குன்னு சில அழகு இருக்கு, அது தேவை. அப்ப அது பயிற்சியில தான் வரும். பயிற்சிக்கு ஒரே வழிதான், வாசிக்கணும். குறுக்கு வழியெல்லாம் கிடையாது, ஒரே வழிதான், ஒரே பாதுகா இருக்கு. படிக்கணும், நிறைய படிக்கணும். கடந்த கால இலக்கியங்களை படிக்கணும், சமகால இலக்கியங்களை படிக்கணும், சகான புத்தியும் படிக்கணும், பாரதியார் புத்தியும் படிக்கணும், பாரதிதாசன் புத்தியும் படிக்கணும், தமிழ் வழியும் படிக்கணும், அன்னதாசனை படிக்கணும். படிக்கிறத தவிர வழி கிடையாது. படிக்க உங்களுக்கு கவிதை புரியும். படிக்கிறவர்கள் விரைவில் எழுதுகிறவராக மாறுவார். நான் 30 வருஷம் படித்தேன், அப்புறமா எழுத வந்தேன். 30 வருஷம் படித்தேன், இயல்பாவே நான் எழுத்தாளரை மாறினேன். என்னை எழுத்தாளர் யாரும் மாத்தல. எங்க அப்பா அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாத தாய் தந்தையருக்கு பிறந்து அப்படி ஒரு குடும்பத்தில் வந்தவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முக்கிய கவிஞர் நானே சொல்லிக்கிற நிலைமையில் இருக்க ஒரு கவிஞர். அது இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன்னா, நீங்கள் எவன் படிக்க தொடர்ந்து அதனால எழுதாம இருக்க முடியாது. படிப்பு உங்களை எழுத வைக்கும். வேற எந்த வடிவம் எழுத வைக்கும் தெரியாது, கவிதை வடிவம் எழுத வைக்கும். கவிதையின் மீது ஒருவனுக்கு காதல் வந்து விட்டால் அவன் மரணத்தின் இறுதி நொடி வரை அதுல இருந்து விடுபட முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடறேன். என்னோட கவிதை நான் எப்போதும் சொல்றது இல்லை.
நான் என்னோட கவிதையை மற்றவங்க தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அதனால ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன். அது ஒரு கவியரங்க கவிதை. அண்ணன் முஸ்தபாவினுடைய விருப்பத்துக்கு நாங்க கவியரங்க கவிதை மக்களிடையே எவ்வளவு செல்வாக்கு பெறும், எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருந்தது என்பதை சொல்வதற்காக ஒரு கவிதை. 1988 எழுதப்பட்ட ஒரு கவிதை. கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கவிதை, வாசிக்கப்பட்ட ஒரு கவிதை. சென்னை எத்திராஜ் கல்லூரி, முழுக்க முழுக்க பெண்கள் கல்லூரி. 5000 பெண்களை ஆடியன்ஸா உட்கார வச்சுட்டு அண்ணன் அறிவுமதி வாசிச்ச கவிதை. அறிவுமதிக்கு அப்ப 25-28 வயசு, இளைஞர். இளைஞர் எதுக்கு பார்த்தா 5000 பொம்பளை பிள்ளைங்க. அவர் இளைஞர், அவரை காதல் கவிதை வாசிக்க சொல்றாங்க. சொல்றது யாரு? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான போல ஒரு ஜெயண்ட் போயிட்டு உட்காந்துட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட உட்காந்துட்டு எதுக்கு 5000 பொம்பளை பிள்ளைங்க உட்காந்துருக்கும் போது ஒரு 25 வயசு இளைஞர் காதல் கவிதை வாசிச்சுன்னா எப்படி ஒரு கிளர்ச்சி இருக்கும்? இருக்குமா இல்லையா? சரி, எனக்கு இருக்கும், அவருக்கு இருந்துச்சு. அவருக்கு இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு கவிதை படிச்சாரு, மிக பிரமாதமான கவிதை. கவியரங்க கவிதை எவ்வளவு ஈர்ப்போட இருக்கணும். அது நீங்க ஒழுங்கா படிச்சீங்கன்னா, ஒழுங்கா கவிதை எழுதினீங்கன்னா மக்கள் எவ்வளவு ரசிப்பானதுக்கான உதாரணம். அவங்க யாருமே இலக்கிய மாணவிகள் இல்ல, எல்லாம் கலந்திருந்த மாணவிகள். அத்தனை பேரும் எழுச்சி கைப்பற்றி ரசித்தாங்க. அந்த கவிதை பாரதியின் காதலி ஒரு கவிதை. 2 நிமிஷம் தான் சொல்லி முடிச்சிடறேன். பாரதியின் காதலின்னு ஒரு கவிதை. அந்த கவிதையில ஒரு சொன்னாரு, பாரதிக்கு மனைவி இருந்தார் செல்லம்மா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். காதலி இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. கண்ணம்மா கவிதைகளில் இருக்கிறது, வாழ்க்கையில் இருந்ததா தெரியாது, இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம், புனைவாகவும் இருந்திருக்கலாம். ஆனா அதை மையப்படுத்தி அந்த கவிதை இருக்காது. கண்ணம்மா பாரதியை பற்றி சொல்வது போல ஒரு கவிதை. கண்ணம்மா பாரதியை பற்றி சொல்லுவது, பாரதி சொல்ற கவிதை இல்லை. பாரதி என்ன கவிதை சொல்றது? பாரதியை பற்றி கண்ணம்மா சொல்ற கவிதை. என் பிஞ்சு வயது பிரபஞ்சமே, பாரதி என் பிஞ்சு வயது பிரபஞ்சமே அப்படின்னு ஆரம்பிச்சாங்க கவிதை. நீண்ட கவிதை, அதனால முக்கியமான வரிகள் மட்டும் சொல்றேன். சங்கரன் கோயில்ல பாரதியார் படிக்கிறார். சங்கரன் கோயில், அந்த பொண்ணு படிக்குது. சங்கரன் கோவில் மண்டப மறைவில், சங்கரன் கோவில் மண்டப மறைவில் என் இளநுங்கு உதடுகளில் நீ ஈரக் கவிதைகளை எழுதி பார்க்கிறாய். அந்த பொண்ணு சொல்லுது, என் இளநுங்கு உதடுகளில் நீ ஈரக் கவிதைகளை எழுதி பார்க்கிறாய். ஆம், முதலில் நீ கவிதை எழுதிய சதை சிலேட்டு நான். முதலில் நீ கவிதை எழுதிய சதை சிலேட்டு நான் அப்படின்னு சொல்லுது அந்த கவிதை. அப்படியே நகர்ந்து போகுது. பாரதியினாலே நமக்கு அடையாளம் இருக்குல்ல, பெரிய மீச, முண்டாசு, ஒரு பொட்டு, பெரிய பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டுக்கு வருது அந்த கவிதை. ஒரு நாள் என்ன நினைத்தோ பாதி நான் உன் நெற்றியில் பொட்டு வைக்கிறேன். என்னமோ நினைச்சிட்டு ஏதோ ஞாபகத்துல, ஒரு நாள் என்ன நினைத்தோ பாதி நான் உன் நெற்றியில் பொட்டு வைக்கிறேன். அப்போது தெரியவில்லையே அதுதான் நம் காதலின் முற்றுப்புள்ளி என்று. அப்போது தெரியவில்லையே அதுதான் நம் காதலின் முற்றுப்புள்ளி என்று. இது உச்சம் இல்லை கவிதையில. அந்த கவிதையை முடிக்கும் போது நிகழ்த்தி காட்டுவார் அந்த மாயத்தை அறிவுமதி. அந்த கவிதைக்கு 5000 பெண்களும் எழுச்சி கைப்பற்றதுக்கான வரி அந்த கடைசி வரி. அப்புறம் என்னாச்சு? பாரதி செல்லம்மாவை கல்யாணம் பண்ணான். கண்ணம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா தெரியாது. கண்ணம்மாவுக்கு என்ன நிகழ்ந்தது யாருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, பாரதிக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை, நமக்கு தெரியாது, பாரதிக்கும் தெரியாது. அப்ப கண்ணம்மா அந்த கதையில கடைசியா என்ன சொல்றாரு தெரியுமா? நான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன், நான் உன்னை விட்டு போயிட்டேன், என்னை பத்தி நீ கவிதை எழுதிட்டு இருந்த. கவிதைகளில் அழுது அழுது ஈரம் குறைத்தாய், பாரம் குறைத்தாய். செல்லம்மா என்ற ஒரு சிநேகிதியை மறந்து, கண்ணம்மா என்ற ஒரு காதலியை மறந்து நீ போன பின்பு கவிதையில் அழுது அழுது ஈரம் குறைத்தாய், பாரம் குறைத்தாய். இந்த இடத்துல மாத்துறாரு கவிதைய. காதலிலே தோல்வியுற்ற ஆண், காதலிலே தோல்வியுற்ற ஆண் ஊரறிய உலகறிய கவிதையிலும் அழ முடியும். காதலிலே தோல்வியுற்ற ஆண் ஊரறிய உலகறிய கவிதையிலும் அழ முடிகிறது. காதலிலே தோல்வியுற்ற பெண் தன் இமைகளுக்கும் தெரியாமல் அல்லவா அழ வேண்டி இருக்கிறது. முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.